நாம் சின்ன வயசில் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு இருப்போம். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சியும் செய்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு செயல் தான் பட்டாம்பூச்சி பிடிக்கிறது. பட்டாம்பூச்சியை பிடிக்க ரொம்ப பக்கத்தில் போவோம், அது பறந்துடும். கொஞ்சம் சிரமப்பட்டு பிடிச்சிருவோம், அதோட மென்மைத்தன்மையை பார்த்து பயந்து விட்டுருப்போம். அந்த பட்டாம்பூச்சியோட நிறம் நம்ம கையில் ஒட்டி இருக்கும். அதை எல்லார்கிட்டையும் காமிச்சு பெருமைப்பட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம். நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு பொம்மை பட்டாம்பூச்சி விற்கக்கூடிய ஒரு சிறுவனை பார்க்குறாரு. அந்த தருணத்தில் அவர் எழுதின கவிதை தான் பட்டாம்பூச்சி விற்பவன். 13 வயது இருக்கும், பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை. நேற்று பூக்கடை, போன வாரம் பசார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளாய் இருக்கிறது அவன் வாழ்வு. குடையை மல்லாத்தி அதில் பரப்பி இருப்பான் சரக்கை. எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள். அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றும் விடுகிறான் அவ்வப்போது ஒன்றிரண்டை. சின்ன வயதில் பிடிக்கி தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம். அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாறப் போகின்றன வீட்டு பள்ளிகள் என்று ரொம்ப அழகாக இந்த கவிதையை எழுதியிருக்கார் முத்துக்குமார். நாளை மற்றுமோர் கவிதையோடும் அதற்கான சிந்தனையோடும் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி.